மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருட்களை வாங்கி போட்டு எனக்கு வந்துட்டு பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் மாடோட பீக் லெவல் அவ்வளவுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட யாரோ வந்துட்டு 20 லிட்டர் பால் கறக்கும் 10 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 லிட்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15 லிட்டர் இந்த மாதிரி வந்துட்டு கறக்கிற மாடுகள் இருக்கு. அதுக்கான இந்த ஜெர்சி மாடு இல்ல எச்எஃப் மாடு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே பால் கறக்கும். ஆனா தீவனங்களை அதிகமா வந்துட்டு சாப்பிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பால் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த ஒரு மெடிசனுமே கிடையாதுங்க, எந்த ஒரு டானிக்குமே கிடைக்காது. நீங்க அப்படி மெடிசன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி, அதாவது தீவனங்களை சமச்சீரா வந்துட்டு உடல்ல ஊற வைக்கிறதுக்கான வேலையை தான் வந்துட்டு அந்த மெடிசன் அப்படிங்கிறது பண்ணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க தீவனங்களை நீங்க சமச்சீரா கொடுத்துட்டாவே உங்களுக்கு வேலை வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் guys. இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. என் கூட நீங்க பர்சனலா ஏதாச்சும் டவுட் கேட்கணும் இன்ஸ்டாகிராம் ஐடி PS_Varmas1 அங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா அங்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நீங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்